ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் ட்ரெயினிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏரோ மார்க்கில் தெரியறதையும் இதுக்கு அடுத்து தெரியறதையும் வித்தியாசம் பாருங்கள். இது ஒரு பம்போட ஸ்டேஜுங்க. நம்ம கழட்டின நமக்கு இவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. லேத்தில் பிடிச்சி 16 ஸ்டேஜ் ஒருத்தர் வேலை தெரியாமல் கடைஞ்சி வச்சுருக்காரு. ஸோ இந்த ஏரோ மார்க்கில் உள்ளதையும் அதுக்கு மேலே உள்ளதுலையும் பாருங்கள். அப்படி இருக்கிற வேண்டிய ஒரிஜினாலிட்டியை கரெக்டாக பார்த்தீங்கன்னா 16 ஸ்டேஜை கடைஞ்சி மாட்டியிருக்காருங்க. அது ரொம்ப தப்பு. ஸோ ஒரு வேலையை தெரிஞ்சு நம்ம செய்யணும். தெரியலன்னா தெரிஞ்சவங்கக்கிட்ட போய் பார்த்துட்டு கேட்டுட்டாவது செய்யணும். ஸோ இது ரொம்ப ஒரு தப்பான ஒரு வேலை தான். ஸோ இது மாதிரி கஸ்டமரை வேலை செஞ்சு வீணாக்க வேண்டாம். இது நம்மக்கிட்ட வந்ததோட்டு நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி திரும்ப அவங்களுக்கு புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட் வேறு பம்பு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு மோட்ரு வீணாக போச்சு. இது தாங்க இம்ப்ளரு. அந்த இம்ப்ளர் அந்த கேப்பில் 2 mmல உட்காந்தா தாங்க அடுத்தடுத்து தண்ணி லிஃப்ட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 350 அடி வேலை செய்கிற பம்பை அவர் வீணாக்கிட்டார். ஸோ நம்ம பக்காவாக பண்ணி கொடுத்துட்டோம். மோட்டரை பற்றி எந்த தகவல் தேவைப்பட்டாலும் நம்மளை கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.